ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை 5 மினிட்ஸில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 பொட்டேட்டோ எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதை நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, இதிலே நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது கூட சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம். ஏன்னா கம்மியான அளவு தானே உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த குவான்டிட்டி இவ்வளோ தான். இப்போ சோம்பு பொரிஞ்சதும் அது கூட வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்தணுனாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா மசாலா நல்லா உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கோடாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு இப்போ லாஸ்ட்டில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான, சூப்பரான, சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. தேங்க்யூ.